ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். நிறைய குக் புக் எழுதியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து ஒரு முக்கியமான புக்கு வந்து 100 சட்னி வகைகள். பொதுவாக நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல் இல்லை உப்புமா இது பண்ணலாம் வந்து சைட் டிஷ் முக்கியமாக தேவை. அந்த சைட் டிஷ்க்கு வந்து விதவிதமான சட்னி பண்ணலாம். ஒவ்வொரு சட்னியும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம வந்து ஒரு தக்காளி சட்னிலேயே ஒரு 10 விதமான தக்காளி சட்னி பண்ணலாங்க. அந்த ஒவ்வொன்றும் வேறு வேறு சுவையாக இருக்கிறப்ப நம்ம வந்து போர் அடிக்காமல் சாப்பிட முடியும். ஒரே மாதிரி இட்லிக்கு வந்து ஒரே தேங்காய் சட்னி தினம் கொடுத்தீங்கன்னாக்க போர் அடிச்சிடும் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி நிறையா சட்னி வகைகள் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க நம்ம கடைசியாக வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், அதுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் அனுப்புகிறோம். இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறது தக்காளி கொத்தமல்லி சட்னி. இது வந்து கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாக போட்டு தக்காளி கொஞ்சம் மீடியமாக போட்டு பண்ணுறது சட்னி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கு உகந்த சட்னி. இப்போ கொத்தமல்லி தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி இருக்கும். இதை கழுவிட்டு நல்லா ஆஞ்சி இந்த காம்பும் சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி காம்போடு சேர்த்து போடுறப்ப கொஞ்சம் கூடுதலாக வந்து வாசனையாக இருக்கும். அந்த காம்பு எடுத்து போட வேண்டாம், அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. நார்ச்சத்தும் அதில் இருக்கும். இதோட வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதோட தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மிளகா ஒரு 4 5 போட்டுக்கலாம். இது வந்து வெடிக்கி காய்ங்கிறப்போ நம்மளுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். உங்களுடைய மிளகாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் குட்டியாக குறிச்சியாக சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து 6 7 பல் எடுத்துக்கிறேன். இஞ்சி ஒரு அங்குல துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கடுகு, சீரகம், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். இது வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. முதல்ல மிளகா சேர்த்துருக்கேன். இதோட பூண்டு இஞ்சி 2 சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஓவர் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் லேசாக அது நிறம் மாற ஆரம்பித்த பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துலாம். இப்போ வெங்காயம் கூட வந்து இதுக்கு ஒரு வால்யூம் கிடைக்கிறதுக்காக போடுறேன். இல்லைன்னா நாங்கள் வந்து வெங்காயத்தை ரொம்ப குறைச்சி சேர்த்துட்டு தக்காளி கூடுதலாக போடலாம். நீங்கள் கொத்தமல்லியோட புதினா கூட சேர்க்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான், ஆப்ஷனல். இப்போ இந்த பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் கொத்தமல்லி பாதி புதினா பாதி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் தனியாக சேர்க்கலாம். பூண்டு கூடுதலாக வைக்கலாம், குறைச்சி வைக்கலாம். இஞ்சி அவாய்ட் பண்ணலாம். அது மாதிரி வித்தியாசமாக பண்ணலாங்க. ஒரு தடவை இந்த சட்னி பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னாக்க அந்த சுவையிலையும் மாற்றம் தெரியும். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கட்டுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லூசட்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும் பாருங்கள், அந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துறேன். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் தக்காளி இந்த மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் வந்து தோல் சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாய்ஸ்சர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். அடுப்பை அணைச்சிட்டேன். இதோட கொத்தமல்லி தழை நல்லா கழுவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழையை வந்து நம்ம வதக்கக்கூடாதுங்க, அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் போடணும். இப்போ இதோட சேர்க்குறப்ப அது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதில் போடுறேங்க. இதோட வந்து கொஞ்சமாக நான் வந்து சர்க்கரை சேர்க்கறது பழக்கம், ஒரு சின்னது ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு கூடுதல் சுவையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலர் ஒயிட் சுகர் கூட போடலாம், அது மேலே நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து புளி தேவையில்லை. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டிஷாக தக்காளி இருந்ததுனாக்கா மேல் புளி கொஞ்சமாக வச்சுக்கலாம், அது கூட ஒரு தனி சுவையை கொடுக்கும். இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் இதில் தண்ணியை ஊற்றலை, அப்படியே தான் அரைக்கிறேங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க ஒரு பேனில். தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். பொதுவாக வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் ரெகுலராக தாளிக்கிறது பழக்கம் இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து கடுகு, சீரகம் 2 போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். அந்த சூட்லேயே சீரகம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலே பெருங்காயத்தூள் போடுறப்போ ஒரு நல்ல கமகமான வாசனை கிடைக்குங்க. ஏன்னா பெருங்காயம் வந்து ஒரு மரத்தினுடைய பிசின், அதை வந்து
தண்ணிலையும் கரையும், எண்ணெயிலையும் கரையும், ஃபேட்லேயும் கரையும். சேர்த்துலாம். இப்போ கடுகு சீரகம் ஜீரணத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். கொத்தமல்லி தக்காளி சட்னி எப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி சட்னி வந்து ரொம்ப ஹெல்த்தி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு வந்து டொமேட்டோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து விட்டமின் சி கிடைக்கும். ஆனால் ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா விட்டமின் சி குறைஞ்சி போயிடாது, நம்ம தெரிஞ்சுக்கணும். கொத்தமல்லி தழையிலையும் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. இந்த வீட்டில் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு, அதாவது இது வந்து கோகனட் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணுற ஒரு சட்னிங்க. இது இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், ஏன் சம்டைம்ஸ் பூரி கூட சாப்பிட்லாங்க, உப்புமா கூட தொட்டுக்கலாம். எதுக்கு தொட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு சட்னி செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு தடவை கொஞ்சம் வித்தியாசமான ருசியோட கொஞ்சம் வித்தியாசமான சட்னி செஞ்சு கொடுத்தோன்னாக்கா எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ ரொம்ப மொனாட்டனஸாக இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு விரும்புகிறபடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 100 விதமான சட்னி. அதாவது இது வந்து ஆங்கிலத்துலேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லலாம். இதில் வந்து விதவிதமான சட்னி இருக்குது. நம்ம ரெகுலர் தேங்காய் சட்னி மட்டும் கிடையாதுங்க. விதவிதமான வெஜிடபிள்ஸ், கேரட் வச்சுட்டு, பீட்ரூட்டை வச்சுட்டு, டொமேட்டோ வச்சுட்டு, புதினா வச்சுட்டு, கொத்தமல்லி வச்சுட்டு, அது மாதிரி வந்து எல்லா விதமான வெஜிடபிள்ஸை வச்சுட்டும் எப்படி வந்து நம்ம சட்னி பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. அவங்களையும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி சட்னிலையும் அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி கொடுக்கலாம். அது வந்து அந்த அளவுக்கு தெரியாது அவங்களுக்கு. அதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வந்து ஸ்மூத்தாக அது பிளெண்ட் ஆகிடுறப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சட்னி புக்கு வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த வீடியோ எண்டில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் வருது, அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு இந்த புக்கு வேணும், இன்னும் புக் லிஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா புக் லிஸ்ட் அனுப்புகிறேன். அதில் உங்களுக்கு என்ன புத்தகம் செலக்ட் பண்ணிங்கனாக்கா நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேங்க. எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அதோட சேர்த்து ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா புத்தகம் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.